என்னைக்கு ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் மாறன் இல்ல அவர்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே நான் உடைஞ்சு போயிட்டேன் மாமா. எனக்கு அவர் மேல கோவம் வந்ததே தவிர பழி வாங்கணுங்கிற எண்ணமோ அழிக்கணுங்கிற எண்ணமோ நம்ம 2 பேரையும் இழந்துருவோங்கிற பய ஆனா அவரை முன்னாடியே சொல்லியிருக்கலாமா? சொல்லாம அவனுக்கு பதிலா இவன் பழிய ஏத்துக்கிட்டது என்னால என்னால ஏத்துக்கவே முடியல. மாமா அவரு பல தடவை நம்ம கிட்ட உண்மையை சொல்ல வந்திருக்காரு. ஆனா அவரால சொல்லவே முடியல. அதுக்கு காரணம் நம்மளை இழந்துருவோங்கிற பயம்தான் மாமா. மாமா இப்போ நினைக்கும் போதுதான் தப்பு செஞ்சோங்கிற கில்ட்டியோட அத வெளியே சொல்ல முடியாம நம்ம கிட்ட உண்மையாவும் இல்லாம உள்ளுக்குள்ள தவிச்சுக்கிட்டு பெரிய வலியோட தான் மாமா இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் நிம்மதியா தூங்கி இருக்க கூட மாட்டாரு மாமா. மாமா இப்போ என்னால அவரை மன்னிக்க முடியும். அதுக்கான பக்குவமும் எனக்கு வந்துருச்சு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் மாமா. மாமா நானே அவரை மன்னிக்கும் போது நீங்க ஏன் மாமா நீங்களும் அவரை மன்னிச்சிடுங்க மாமா. வீரா பிருந்தா எங்க அம்மான்னு எல்லாரும் அவரை மன்னிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா மாமா? அவங்களுக்கு நான் என் அண்ணனோட மரணத்தை விட என்னோட வாழ்க்கை தான் முக்கியம். சத்தியமா மாமா இத மட்டும் ஒரு பர்பஸா பண்ணிருந்தா கண்டிப்பா என்னால இங்க யாராலையுமே மன்னிச்சிருக்க முடியாது. இப்படிதான் பண்ணாருன்னு என்னால இப்ப கூட நம்பவே முடியல மாமா. ஆனா நடந்ததும் ஒரு ஆக்சிடென்ட். அதுவும் அது அவரை மீறி நடந்திருக்கு. அவ்வளவுதான்.
அவரை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. ப்ளீஸ் மாமா. கண்மணி, அவரை மன்னிக்காம ஒதுக்கி வச்சா அவரை மேலும் மேலும் தன்னை காயப்படுத்தி மத்தவங்களையும் காயப்படுத்திடுவாரு மாமா. நீ ரோட்ல விழுந்து கிடக்கும்போது வீட்டுக்கு தெரியாம எத்தனை தடவை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து சேர்த்திருக்கேன் தெரியுமாடா? தெரியாது. நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. அஞ்சு வயசுல உன்னை தூக்கி சுமக்கிறப்போ சந்தோஷமா இருக்குண்டா. 25 வயசுல உன்னை உடம்புக்கு முடியாம தூக்கி இருந்தா கூட பரவாயில்லடா. உருப்படாத இவனை தூக்குறப்ப அவ்வளவு பாராட்டா தாங்க முடியாது.